நண்பா, ஒருவேளை உன்னோட அப்பா அம்மா இந்த உலகத்தை விட்டு போகலை, உன் கூட தான் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை 2 நிமிஷம் பாரு. நண்பா, நம்ம அப்பா அம்மா சின்ன வயசில் நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பேச சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதே நாம் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க வாயை மூட வைக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து கவுண்டிங்கை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் 1 நீ அப்படி செய்யலையா, 2 நீ இப்படி செய்யலையா அப்படின்னு 1 2 3 அப்படின்னு சொல்லி அவங்களோட தப்பை சொல்லி காட்டுறோம். நண்பா, சின்ன வயசில் நீ அழுத உடனே ஓடி வந்து உன்னோட கண்ணீர் தொடச்சி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க அழுறாங்க அப்படின்னா அந்த அழுகைக்கு காரணமே நீயா இருக்க. நண்பா, சின்ன வயசில் நம்மளை வளர்க்குறதுக்காக அவங்க கூலி வேலை செய்யும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக பேசுவாங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் நம்ம பிள்ளை நல்லா இருந்தால் சரி அப்படின்னு அவங்களோட சந்தோஷத்தை எல்லாம் ஓரங்கட்டிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்காமல் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடாம அவங்களோட சுக துக்கங்களை ஓரங்கட்டிட்டு நம்மளை வளர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் அவங்களோட அருமையை தெரியாமல் இருக்கோம். ஏன்னா அது நம்ம தப்பு கிடையாது. இன்னைக்கு என்னோட வீடியோ பார்க்குற நீங்கள் 20 25 வயசுக்குள்ளாடி இருக்கிறீங்க. நண்பா, இந்த வயசில் நமக்கு தெரியாது நம்ம அப்பா அம்மா ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போவோம் அப்படின்னு. நண்பா, பிலீவ் மீ, நம்ம அப்பா அம்மா ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு கண்டிப்பாக போவாங்க, திருப்பி வரவே மாட்டாங்க. அதனால் எவ்வளோ பேசணுமோ இப்போவே பேசிக்கோ. கட்டி பிடிக்கணுமா கட்டி பிடிச்சிக்கோ, கொஞ்சணுமா கொஞ்சிக்கோ. ஏன்னா ஒரு தடவை அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அழுது புலம்பி என்ன தான் செஞ்சாலும் அவங்க வரப்போகிறதில்ல. தயவு செஞ்சு அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ணணுமோ இப்போ கேர் பண்ணு. மறுபடியும் 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 சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் கூட உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா பொக்கிஷமாக வச்சுக்கோ. ஏன்னா அப்பா அம்மாவை மிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தடவை அவங்க பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட அருமை. மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, இன்னைக்கு உன் கூட உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா பொக்கிஷமாக பார்த்துக்கோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.